guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி barbecue chicken. barbecue chicken எப்படி வீட்லயே பண்ணலாம்ன்றதை இப்போ நாம பார்க்கலாம். இப்போ நீங்க இதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்துக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு 1/2 to 3/4 கப் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ தயிர் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். கரம் மசாலா ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட தந்தூரி மசாலா இல்லைன்னா கூட நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் காரம் நல்லா கொடுக்கும். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பார்பிக்யூ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சிக்கனில். ஸோ அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு கடையில் சாப்பிட்ற ஃபீல் கிடைக்கும். சாட் மசாலா ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் கூடயே கொஞ்சம் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆல் சீசனிங் பவுடர் இருக்குது என்கிட்ட, அதனால் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்போ இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த கார்லிக் பவுடர் அப்புறமா ஆல் சீசனிங் பவுடர்லாம் ஆப்ஷனல் தான். இப்போ நான் இது கூட கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கிறேன். நான் முன்னாடியே கஸ்தூரி மெத்தியை க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து சிக்கனில் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதை ஆப்ஷனலாக யூஸ் பண்ணாதீங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ சால்ட் தேவையான அளவுக்கு. ஃபைனலாக நீங்கள் இந்த உப்பு காரம் வந்து சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கணும். ஏன்னா வந்து சிக்கனோட அது நல்லா மேரினேட் ஆகணும். இப்போ வந்து நான் ஒரு ஹோல் லெக் எடுத்திருக்கேன். சிக்கனோட ஹோல் லெக்கை வந்து வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு நைஃப் எடுத்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதட் என்ன ஆகும்னா நம்ம அந்த மசாலா எல்லாமே வந்து உள்ள சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா இறங்கும். ஸோ ஜூஸியாக இருக்கும் நம்ம சிக்கன் வெந்ததுக்கப்புறமா. இந்த மாதிரி எல்லா சைடும் அப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோல் லெக் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிரெஸ்ட் பீஸ் ஆட் பண்ணலாம், இல்லை வந்து நீங்கள் வெறும் லெக் பீஸ் மட்டும் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஹோல் லெக் இருக்குது, ஸோ அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா சிக்கனும் நான் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து கலந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மசாலா எல்லாமே நம்ம கட் பண்ண ஸ்லைஸ்க்குள்ளே இறங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட என்ன ஆகும்னா சிக்கன் வந்து நல்லா பைண்ட் ஆகும். அதுக்காக நான் இந்த கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தால் கூட நீங்கள் அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சிக்கன் வந்து லாஸ்ட்டாக நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்காக இது நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து சிக்கனை வந்து ஒரு 4 ஹவர்ஸ் அப்படியே மூடி வெளியே வச்சுக்கிறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் இதை வந்து முன்னாடி நாளே கூட ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம். பட் 4 ஹவர்ஸ் வந்து மினிமம் ஊறினா போதும். இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து கோல் பற்ற வச்சுக்கிறேன். ஸோ இது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்மோக் அதிகமாக வரும் கோலில் இருந்து. ஸோ வீடு ஃபுல்லாக புகை சுற்றும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெரஸில் இல்லைனா வெரண்டா ஸ்பேஸ் இல்லை பால்கனி அந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிற இடத்துல பற்ற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் கோல் நல்லா பற்ற வச்சாச்சு.
கோல் பத்துறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கோல் நல்லா பற்றிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அந்த நெருப்பு எல்லாமே அடங்கிட்டு இந்த மாதிரி ரெட் டாட் கலரில் வந்துடணும் கோல். இப்போ நான் மேலே அந்த ஸ்டாண்ட் வச்சுக்கிறேன். இந்த ஸ்டாண்ட் மேலே தான் நம்ம வந்து பார்பிக்யூ சிக்கனை வைக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 4 hours மேரினேட் ஆனதுக்கப்புறமா சிக்கன் எப்படி இருக்குது. இப்போ நான் ஒரு பீஸாக எடுத்து வச்சுக்கிறேன். இது ஒரு 15 minutes ஆகும் இது வேகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 minutes இப்படி வேகணும் ஒரு சைடு. அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 5 minutes இந்த பக்கம் வெந்துடுச்சு கொஞ்சம். இப்போ நான் திருப்பி போட்டு சிக்கன் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அப்பப்போ திருப்பி போட்டுகிட்டே இருக்கணும். இல்லைனா அந்த ஜூசினஸ் வந்து போயிடும் சிக்கன்லேருந்து. இந்த ஜூசினஸ் அப்படியே இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பட்டர் நான் உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சிக்கன் மேலே அப்ளை பண்ணணும். ஒரு வாட்டியும் திருப்பி போடும்போது நீங்கள் லைட்டாக பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஜூசினஸ் வந்து அப்படியே இருக்கும். மேலே வந்து லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது. இது சிக்கனை ட்ரை ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கு. ஸோ இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டோம். மொத்தமாக ஓவராலாக இந்த ஒரு சிக்கன் வேகிறதுக்கு ஒரு 20 minutes ஆகும். இப்போ பார்த்துருக்கிங்கன்னா ரோஸ்ட் ஆகியிருக்குது தெரியுது. இப்போ பார்க்கறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணனாலே இந்த கலர் வரும். இப்போது நான் திருப்பி பட்டர் க்ரீஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி போட்டு இப்போ நம்ம யம்மி டேஸ்டியான பார்பிக்யூ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கிறேன். இந்த ரெசிபி ரொம்ப அமேசிங்கான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.